இன்னைக்கு நம்ம சிஎம் விஜயண்ணா அதிரடியான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. விதி 110 கீழ் ஃப்ரீ கேஸ் கொடுக்க போறாங்க. விதி 110 கீழ் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அது என்ன, எப்பவுமே விதி 110 கீழ்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. அப்படி அந்த விதி 110 கீழ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு சட்டமன்றம் 110 விதியின் கீழே நடந்திருக்கு. 110 விதினா என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, இல்ல புதுசா ஒரு பிளானை கொண்டு வராங்க அப்படினா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே எதிர்க்கட்சியில் இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அது அசெம்பிளில அந்த டிஸ்கஷன் நடக்கும், பெரிய பெரிய விவாதம் எல்லாம் போகும். எப்பவுமே எதிர்க்கட்சியில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா மக்களுக்காக அதை கொண்டு வர விடாம தடுத்து நிறைய விவாதம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அதுல சின்ன சின்ன குறை இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது பெருசா ஒரு விவாதம் தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த 110 விதியின் ஸ்பெஷல். நம்ம கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, இல்ல ஒரு பிளானை இமிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை இந்த விதி 110 கீழே அறிவிப்பை வெளியிடுவாங்க. அதனால தான் எப்பவுமே நம்ம கவர்மெண்ட் புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது விதி 110 கீழ்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. இந்த விதி 110 கீழ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இல்ல கொண்டு வர போறாங்க அப்படின்னா எதிர்க்கட்சி கிட்ட நம்ம கருத்தெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல, டைரக்டாவே நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு ரூல் 1991ல இருந்து அசெம்பிளில இருக்கு. 2011ல ஜெயலலிதா அம்மா தான் இந்த சூப்பர் பவரை அழகா ஹேண்டில் பண்ணி நிறைய திட்டத்தை இந்த விதி 110 கீழே அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வர்றவங்க அவங்களோட அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணாங்க. போன முறை டிஎம்கே கூட நிறைய திட்டத்தை இந்த விதி 110 கீழே தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுலயும் குறிப்பா லாஸ்ட் 6 மந்த்ல டிஎம்கே இந்த பவரை பயங்கரமா யூஸ் பண்ணி நிறைய திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணாங்க. இப்போ நம்ம சிஎம் விஜயண்ணாவும் அதே ரூலை தான் ஃபாலோ பண்றாரு. விதி 110 கீழ்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. நம்ம விஜயண்ணா எலெக்ஷன் பிரச்சார டைம்ல நிறைய வாக்குறுதிகளை சொன்னாரு, மேனிஃபெஸ்டோலாம் சொன்னாரு. அதுல ரொம்ப முக்கியமா எல்லாருமே பார்க்கப்பட்ட திட்டம் தான் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் இலவசமா தருவோம்னு அறிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. விஜயண்ணா சொன்ன மாதிரியே இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 6 சிலிண்டர் தரப்போறதுல 3 சிலிண்டர் தான் தரப்போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ சிலிண்டரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சிலிண்டரோட விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. அப்படிங்கிறதுனால 6 சிலிண்டர் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம மக்கள் எல்லாருமே இதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு சிலிண்டரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நம்ம கவர்மெண்ட் இப்போ அதை கொண்டு வர முடியாது, அவர் எப்போ கொண்டு வராரோ அப்போ கொண்டு வரட்டும் அப்படின்னு எல்லாருமே அதை ஏத்துக்கிற மனநிலைமையில தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற இந்த டைம்ல 3 சிலிண்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. இதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. யாராருக்கு இந்த 3 சிலிண்டர் இலவசமா கிடைக்க போகுது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2.5 lakhs சம்பளம் வாங்குற குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த 3 சிலிண்டர் தரப்போறாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குற குடும்பத்துக்கு தான் இந்த 3 சிலிண்டர் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் வரலாம், அப்பா ஒரு 15,000 சம்பளம் வாங்குறாரு, நான் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறேன், அப்போ எங்க ஃபேமிலிக்கு கிடைக்குமா அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு கிடைக்காது. ஏன்னா அப்பாவோட சம்பளம் 15,000, உங்களோட சம்பளம் 15,000 அப்படிங்கும்போது 30,000 ஆயிருது இல்லையா, அதனால உங்களோட ஃபேமிலிக்கு கிடையாது. உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோட சேலரியும் 20,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா தான் இந்த 3 சிலிண்டரை நீங்க வாங்க முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 3 சிலிண்டருக்கு நம்ம ஃபர்ஸ்டே காசு கொடுத்து வாங்கிடணும். காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காசை நம்ம கவர்மெண்ட் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட சில கண்டிஷனா இருக்கு. இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா, அடுத்த வருஷம் பொங்கல்ல இருந்து இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்துக்கு 4,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டம் மூலமா 1,30,00,000 பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு சொன்ன அறிவிப்புகள் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நான் சொல்ல போறதும் பெண்களுக்காக தான். மகளிர் விலையில்லா பயண திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீமை பெண்கள் எல்லாருமே இலவசமா பேருந்துல பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போன டிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்திருந்தாங்க. பிங்க் பஸ், அதாவது பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அந்த பஸ்ல தான் நீங்க ஃப்ரீயா போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அடையாளமா பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. விஜயண்ணா அவரோட தேர்தல் வாக்குறுதியில என்ன அறிவிப்பு சொல்லியிருந்தாருன்னா, பெண்கள் எல்லாருமே எல்லா பேருந்துகளிலுமே இலவசமாக பயணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த திட்டமும் இப்போ வராது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஏன்னா வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, வெள்ளை அறிக்கையில அதிக கடன் எந்த துறையில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா போக்குவரத்து துறையில தான் அதிக கடன் இருக்கு. அதுவுமே நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு அதிக கடன் இப்போ போக்குவரத்து துறையில இருக்கு. மெதுவா அந்த திட்டத்தை கொண்டு வரட்டும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க.
இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த திட்டத்தை விஜயண்ணா கொண்டு வந்திருக்காரு. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து பெண்கள் எல்லாருமே அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிங்க் பஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எல்லா பேருந்துகளும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் மாதிரி எல்லா பேருந்துகளிலுமே ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா அப்போ மட்டும் சில கண்டிஷன் இருக்கு. அந்த டைம்ல மட்டும் பெண்கள் எல்லாருமே எல்லா பேருந்துகளிலும் இலவசமாக டிராவல் பண்ண முடியாது. சாதாரண கட்டணம் எந்தெந்த பேருந்துகள்ல இருக்கோ அந்த பேருந்துகள்ல மட்டும்தான் இலவசமாக டிராவல் பண்ண முடியும். ஆனா உங்க டிஸ்ட்ரிக்ட் குள்ள நீங்க இலவசமா எங்க வேணாலும் டிராவல் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துல பெண்கள் மட்டும் இல்ல, திருநர் மக்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் ஃப்ரீயா வந்து பேருந்துகள்ல டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது. அபிஷியலா இன்னைக்கு விஜயண்ணாவே அசெம்பிளில சொல்லிட்டாரு. நம்ம சிஎம் விஜயண்ணா வந்து அவரோட தேர்தல் பிரச்சாரத்தையே ஃபர்ஸ்ட் பரந்தூர்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு சின்ன பையன் சொன்னதை கேட்டு நான் இங்க ஓடி வந்திருக்கேன். நான் சிஎம் ஆனா கண்டிப்பா பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது அப்படின்னு அந்த மக்களுக்கு பெரிய ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கையும் இப்ப காப்பாத்தி இருக்காரு. சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டியிருக்காரு. பரந்தூர்ல ஏர்போர்ட் வரப்போறது இல்ல அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அசெம்பிளில அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற ஏர்போர்ட் வந்து போதுமான இட வசதி இல்லாததுனால இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பா தேவை. ஆனா அந்த ஏர்போர்ட் பரந்தூர்ல வரப்போறது இல்ல. அதுக்காக வேற இடம் வந்து பார்க்க போறோம். அதுக்காக ஒரு டீமை நாங்க நியமனம் பண்ணியிருக்கோம். அந்த டீம் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் 2வது ஏர்போர்ட் வேற ஒரு இடத்துல வரப்போகுது அப்படின்னு விஜயண்ணா வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இன்னொரு டெர்மினலை அடிஷனலா கட்ட போறாங்க. அடிஷனலா கட்டி அந்த ஏர்போர்ட்டை டெவலப் பண்ண போறாங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது அப்படின்னு இந்த திட்டத்தை அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் டிஎம்கேல இருக்கிற எல்லாருமே அனுமதி கொடுங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சபாநாயகர் இது விதி 110 கீழ் இந்த அறிவிப்பை அவர் சொல்லியிருக்காரு. அதனால கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான். அதனால நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாம வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. வெளியே போயிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன பேசினாரு அப்படின்னா, பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க, அதுதான் வந்து ஒரு கரெக்டான இடம். நாங்க பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த இடத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறைய கமிட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால உடனே வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எதனால முன்னாடியே கமிட்மெண்ட் கொடுத்தது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க முன்னாடியே நிறைய காசு வாங்கிட்டு அப்ரூவல் கொடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரந்தூர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, அதனால பரந்தூர்ல ஒரு இண்டஸ்ட்ரி அமைச்சிங்கன்னா ஓஹோன்னு உங்க பிசினஸ் டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட முன்னாடியே காசெல்லாம் வாங்கிட்டு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பதறாங்க. இதுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற உதயநிதியும் பாத்தீங்கன்னா கடும் விமர்சனத்தை வச்சிருந்தாரு. நாங்க எங்களோட டிஎம்கே பீரியட்ல சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை அப்படின்னு சொல்லி தான் பக்காவா பரந்தூரை வந்து நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த திட்டத்துக்கு விமான நிலைய ஆணையரகம், விமான போக்குவரத்து அமைச்சகம் கிட்ட பெர்மிஷன் எல்லாம் வந்து நாங்க கேட்டுட்டு அவங்க இதை பக்காவா செக் பண்ணி தான் அப்ரூவலும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஆல்ரெடி வந்து நாங்க நிதி ஒதுக்கிட்டோம். ஒரு அற்ப அரசியல் காரணத்துக்காக இந்த திட்டத்தை இவங்க கேன்சல் பண்றது சரியில்லை. இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடை தரும். அது மட்டும் இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பரந்தூர்ல வரப்போறதா இருந்துச்சு. இப்போ நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே பரந்தூர்ல வராது. அவங்க எல்லாருமே வேற ஸ்டேட்டுக்கு அப்புறம் போயிருவாங்க. உடனே அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு உதயநிதியும் பாத்தீங்கன்னா கடும் எதிர்ப்பை வந்து இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆனா பரந்தூர்ல விமான நிலையம் வராதது நல்லதா இல்ல அதுக்கு அனுமதி தரணுமா அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா பரந்தூர்ல நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் விவசாய மக்கள் எல்லாருமே தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. அங்க விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு. அவங்களுக்கு தேவையான அந்த நிலத்துக்கு தேவையான அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து தரோன்னு சொன்னதும், அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தோட வேல்யூ என்னவோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நாங்க காசு தரோம்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. அப்படி நிறைய காசு தரோம்னு சொன்னாலும் கூட விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு அங்க இருக்கிற விவசாய மக்கள் எல்லாருமே பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காங்க. இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் சிவப்பு, மஞ்சள், பச்சையா பிரிக்க போறாங்க. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காகவும், மஞ்சள் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் பில்டிங்கோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, இதை உடனடியாக வந்து சீரமைக்கணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் நிறமும், பச்சை நிறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க தாராளமா ஸ்கூல்ல நடத்தலாம் அப்படின்னு 3 கலர்ல பிரிக்க போறாங்க. அதுல ரெட் ஜோன், சிவப்பு ஜோன்ல வர ஸ்கூல் எல்லாத்தையுமே இமீடியட்டா க்ளோஸ் பண்ண போறாங்க. க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு சீல் வைக்க போறாங்க. அடுத்தது எல்லோ, ஸ்கூல் எல்லாத்தையுமே செக் பண்ணி இமீடியட்டா மறுசீரமைப்பு தேவை, இந்த பில்டிங் எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே இமீடியட்டா டெவலப் பண்ண போறாங்க. கிரீன் ஜோன்ல
ஊர்ல இருக்கிற ஸ்கூல் எல்லாத்துக்குமே அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா நீங்க ஸ்கூல்ல நடத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு அலோவ் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜாய் அலுகாஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எதனால தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அடிஷனல் சார்ஜ் 1 பைசாக்கு நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு ஏன் அவங்க அந்த டெண்டர்ல அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் பங்கேற்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். லாப நோக்கத்திற்காக அல்லாம சமுதாயத்திற்கு திருப்பி அளிக்கும் விருப்பத்தினாலேயே நாங்கள் இதில் இணைந்துள்ளோம் அப்படின்னு ஜாய் அலுகாஸ் வந்து இன்னைக்கு அவங்க சைட்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல நான் தான் ஜெயிச்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல இன்னைக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த இவிஎம் மிஷினை ரீசெக் பண்ணாங்க இல்லையா, ரீசெக் பண்ணி அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அபிஷியலாவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 வாக்கு சாவடிகள்ல பதிவான வாக்குகள் மற்றும் ஒப்பகை சீட்ல பல்வேறு முறைகேடுகள் வந்து நடந்திருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பல்வேறு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நான் தான் வெற்றி பெற்றதா அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு இன்னைக்கு. ரைட். ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.